நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நம்ம பிள்ளையாருக்குள்ள ஒளிஞ்சிருந்தது குருவிக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு என்னமோ கேர்ள்ஸ் மேல தான் டவுட்டா இருக்கு. டேய், அவங்களாம் சின்ன பொண்ணுங்கடா, அவங்களுக்கெல்லாம் வயசு பத்தாது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற கருப்பாடு தான்டா பண்ணிருக்கணும். அந்த கருப்பாட நான் கண்டுபிடிக்கிறேன். டேய், கண்ணை தாண்டா போட்டு தந்திருக்கணும். டேய், என்னடா போட்டு தந்தேன்னு சொல்றீங்க? டேய், அவெல்லாம் கிடையாதுடா, எனக்கு என்னமோ அவங்க தான் தோணுது. டேய், இப்ப யார் சொன்னானே? விடுங்கடா, மாட்டியாச்சு, ஸ்கூலுக்கு வந்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணலான்னு பாப்போம். டேய், குருவி எவ்வளவு ஃபீல் பண்ண பாத்தீங்களா? நம்ம பண்ண தப்போ இல்ல சார் பண்ண தப்போ, இனிமே எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதுடா. ஆமாண்டா, இன்னைக்கு சார் வந்ததும் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி சாரை காலி பண்ணினேன்டா. மாத்ரா, இந்த மாதிரி பண்ண போய்தா வாங்கினல. நடந்தது பத்தியே பேசாதீங்கடா. டேய் பொட்லம், சாக்கு இருக்கா? எதுக்குடா கேக்குற? போர்ட்ல சாரி நல்லதாண்டா. சார் வந்து பார்த்தாருன்னா நம்ம மேல இருக்க கோவம்லாம் போய் எல்லாம் சரியாயிடும். சூப்பர்ரா, செம்ம ஐடியாடா. இந்தா சாக்கு. ஏ கிளி, என்னடா எழுதுற? எழுதி முடிக்கிற, அப்புறமா பாரு புரியும். யாருக்குடா சாரி? வேற யாருக்கு? நம்ம சாருக்காக தான் இருக்கோம். கரெக்டா சொன்னேன். ஏய், என்னடா சார் கிட்ட நீங்க எல்லாரும் சாரி கேட்க போறீங்களா? ஆமா. ஏய், நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்டா. ஆமாடா. ஐய, அதெல்லாம் முடியாது. நாங்க முதல்ல கேக்குறோம், அப்புறம் நீங்க கேளுங்க. ஏய், இவனுங்க ஓவரா பண்ணுவானுங்கடி. இவங்க கிட்ட நம்ம எதுக்கு கேட்கணும்? நம்ம எல்லாம் ஒயிட் பேப்பர் எடுத்து சாரின்னு எழுதி சார் வந்தது காட்டுவோம். என்னடி சொல்றீங்க? சூப்பர் ஐடியாடி. எங்க ஐடியாவை காப்பி அடிச்சிட்டு சூப்பர் ஐடியாவா? கதையை கேட்டியாடா? ஏய், போங்கடா. ஏய், நான் எதிரண்டி. ஏய் சாருடி. குட் மார்னிங் சார். உட்காருங்க. சார், இது உங்க பீரியடே இல்ல சார். தப்பா வந்துட்டீங்க சார். இது ஏன் பீரியட் இல்லைன்னு எனக்கும் தெரியும். உட்காரு. சார், இது ஸ்டாலின் சார் பீரியட் சார். அட, தெரியும்னு சொல்றேன்ல. ஸ்டாலின் சார் இன்னைக்கு லீவு, அதான் நான் வந்திருக்கேன். ஏன்டா சார் வரல? என்னடா இது சாரி? யாருக்கு எழுதுனது? விளையாடுறதுக்கு இதான் இடமா? இல்ல சார், ஸ்டாலின் சார் எங்க மேல கோவத்துல இருக்காருல, அதான் இன்னைக்குள்ள சாரி கேட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு பார்த்தோம். ஆமா, 4 நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருங்க. சாரி கேட்கறானுங்களாம். நீங்க எல்லாம் நன்றி கெட்ட பசங்கடா. சார், ஏய், பேசாத, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது நன்றி இருக்காடா? அந்த ஆளெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் போடுறாளாடா? மனசு எவ்வளவு தூரம் உடைஞ்சிருந்தா ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துருப்பான். தெரியாம பண்ணிட்டோம் சார். என்னமோ போங்க. இப்பாவது நல்ல புத்தி வந்து சொல்றீங்களே. உட்காரு. சரி, சும்மா இருக்காம ஏதாவது எடுத்து படிங்க. நான் வர்றேன், சத்தம் போடாதீங்க. யோ குருவி, இங்க வா. ஏய், ஏண்டா ஒரு பழத்தையே ஒழுங்கா சாப்பிட்டு முடிக்கலையே, அதுக்குள்ள கீழே போட்டுட்டு அடுத்த பழத்தை எடுத்து அவசர அவசரமா ஏன்டா கடிச்ச? நான் கேட்டுற போறேன்னா? என்னங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க? என்னங்க சார், சாப்பிடுங்க. ஏய், எச்சி, டேக் இட் பேக். சரி, ஸ்டாலின் எங்க சொல்லு? ஏன் சார், அவரை என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? ஏதோ ஃபைல காணோம், டஸ்டரை காணோம்னா சொல்லுவேன். விட்டா ரொம்ப பேசுவியே. பின்ன என்ன சார், எச்எம் லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய என்கிட்ட கேட்டீங்கன்னா? ஏன் அவ்வளவு வருத்தம்? நீ பேசாம எச்சம் ஆயிடு. நீங்க தான் குத்துக்கல்லாட்ட இருக்கிறீங்களே, அப்புறம் நான் எப்படி ஆக முடியும்? ஏண்டா, நான் நல்லா இருக்கிறது உன் கண்ணுக்கு உறுத்துதா? சரி, ஸ்டாலின் எங்க?
என்னங்க சார் மறுபடியும் அதையே கேக்குறீங்க? யோ நீ தானையா தினமும் வீட்டுக்கு போய் அந்த ஆளை கூட்டிட்டு வர்ற ஆளாச்சே. ஆமா சார், வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்தது, வந்துட்டேன். ஓ வீடு பூட்டி இருந்தா சும்மா வர ஆளா நீ? கூரைக்கு மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள குதிச்சிருவேல்ல? ஏடா கூடமா பேசாதீங்க சார். ஊர்ல அங்க கூரிய பிரிச்சு உள்ள இறங்கி நிக்கிறாங்களாம். இந்த நேரத்துல சும்மா நீங்க விளையாட்டுக்கு சொல்லி அப்புறம் நிஜமால நான் மாட்டிக்க போறேன் சார். சரி அதை உடியா. ஒன்னு கேக்குறேன், நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். ஸ்டாலின் ஏதாவது கோபத்துல இருக்கானா? அதெல்லாம் தெரியல சார். அண்ணி கோயிலாண்ட இருந்தாங்க, சாரும் அவங்க கூட தான் சார் இருந்தாங்க. கோயில்ல ஸ்டாலினா? அவன் அங்க என்னையா பண்றான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சார கூப்பிடலாம் தான் கோயிலாண்ட போனேன். அண்ணி அவரை தனியா விடுங்க, இன்னைக்கு அவரு லீவு அப்படி இப்படின்னு பேசி என்ன அமுச்சு விட்டாங்க சார். சொன்னதும் நீ வந்துட்ட. யோ வர்ற மாதிரி வந்துட்டு பின்னாடி பக்கம் போய் நைஸா ஸ்டாலின் கிட்ட பேசி கூட்டிட்டு வரணும் ஐயா. அதை விட்டு கையை வீசிட்டு வந்துட்ட. இல்ல சார், எனக்கு என்னமோ அண்ணி சொன்னது கரெக்டுன்னு தான் சார் தோணுச்சு. சாரை பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு சார். அதான் நானும் தொந்தரவு பண்ண வேணான்னு வந்துட்டேன் சார். என்ன குருவி அவன் இப்படி ஆயிட்டான்? அவன் தான் எனக்கு அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு எல்லாமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு அவன் உடைஞ்சு போய் உட்காந்துட்டான் ஐயா. என்ன சார் பண்றது, எல்லாத்துக்கும் நேரம் தான் சார் காரணம். எதுக்குமே பயப்படாத ஆள் அவரு. இப்போ என்னன்னா இப்படி ஆயிட்டாரு. ஏன் சார், எல்லா மனுஷனுக்கும் இப்படி ஒரு சிச்சுவேஷனு வரதானே சார் செய்யும். தத்துவமா சொல்ற? யோ இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவனை ஒரு மூலையில உட்கார வச்சிடாதீங்கய்யா. சார் உங்ககிட்ட தான் சார் இப்படி பேசுறேன், அவர்கிட்ட எல்லாம் பாசிட்டிவா தான் பேசுவேன். என்ன பேசுவியோ பேசுப்பா. அப்புறம் சாயங்காலம் பெல் அடிச்சதும் வண்டி எடுத்துக்கிட்டு பறந்துடாத. ஏன் சார், எங்கேயாவது வெளில போகணுமா? ஆமாய்யா, ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அவனை பார்த்து கொஞ்சம் பேசணும்யா. ஆமா சார், நீங்க சொன்னீங்கன்னா தான் சார் அவர் கேட்பாரு. மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத, சாயங்காலம் வெயிட் பண்ண. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்பா நம்ம சார் வரல? தெரியலையே. ஏய் என்னடி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஏன் நீ சாப்பிடலையா? எனக்கு சாப்பாடு வேணாம். அதான் ஏன்? பசி எடுக்கலடி. வேணாம், நீங்க சாப்பிடுங்க. அதான் சொல்லிட்டால, கேபி நீ பிரிடி. என்ன அமைதியா இருக்க? எனக்கும் வேணாண்டி. ஏன்? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் சாப்பிடாதனால தான் டயர்டா இருக்கும், சாப்பிடுடி எல்லாம் சரியாயிடும். இல்ல வேண்டாம். டாடா நீயாவது சாப்பிட போறியா இல்ல உனக்கும் பசி எடுக்கலையா? எனக்கும் வேணாண்டி. வேணானா போங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்ப்பா. ஏய் நீங்க எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியும். சார் வராததுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நான் சாப்பிட்றேன்ப்பா. ஏய் சாப்பிடலாம் வாங்கடி. எங்களுக்கு தான் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்றோம்ல, உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிடு. நான் சாப்பிட்றேன்ப்பா. சாப்பிட்றேன்னு சொன்னேன் ஆனா முடியல. நம்மளால தான் சார் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. நம்ம தப்பு பண்ணிட்டோம்டி. சார் பேச்ச மீறி நம்ம டூருக்கு போயிருக்க கூடாது. ஆமா, அதனாலதான் சாருக்கு நம்மள பிடிக்காம போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம டூர் போறதுக்கு முன்னாடி வாட்டர் டேங்க் கார்ல இருந்து இறங்குனால அப்பத்துல இருந்து சார் நம்ம கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. அப்ப நான் தான் காரணம் இல்ல? அண்ணாச்சி கார்ல ஏறினது தப்பு இல்ல, அப்படிதானே சொல்ற? ஏய் நான் உன்ன சொன்னேனா? நீ லூஸ் மாதிரி பேசுற. அண்ணாச்சி நம்ம கிட்ட அன்பா பழக ஆரம்பிச்சார்ல, அதான் நம்ம சாருக்கு பிடிக்கல. நம்மள சார் கிட்ட இருந்து அண்ணாச்சி பிரிச்சிருவாரோன்னு சார் ரொம்ப பயந்துட்டு இருக்காருடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணாச்சிக்கும் சாருக்கும் சண்டை இல்ல. அவர் ஏற்பாடு பண்ண டூருக்கு நம்ம எல்லாம் போனனாலதான் சாருக்கு நம்ம மேல கோவமே. அதனாலதான் கோவம்னா சார் அதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட நல்லா பேசியிருக்கணும்ல. சார் நம்ம கிட்ட எங்க பேசினாரு? அந்த தேனு கிட்ட மட்டும் தான் பேசிட்டாரு. நம்ம புக்கு கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்ட்டாரு. தப்பு நம்ம மேல மட்டும் இல்லடி, சார் மேலயும் இருக்கு.
ஏய் சார் தப்பு பண்ணாருன்னு சொன்ன அவ்வளவுதான் வாயை உடைச்சிருவேன். ஏய் பலூனு, உனக்கு தான் சரியா பேச தெரியாதுல, அமைதியா இரு. ஆமா, உங்களுக்கு மட்டும் ரொம்ப பேச தெரியும். ஏய், நம்ம டூருக்கு போறோம்னு சாருக்கு முன்னாடியே தெரியும்ல. நம்மள கூப்பிட்டு போகாதீங்கன்னு அன்பா சொல்லலாம்ல, ஏண்டி சொல்லல? அவருக்கு கோவம். அதான் தப்பு. ஒரு நாள் டூருக்கு போனோம், இப்பனே நம்ம படிப்பா கெட்டு போச்சு? சொல்லுங்கடி, கெட்டு போச்சா? இல்லதானே? அப்படியே சார் அவ்வளோ இடம் பிடிக்கணும்? நம்ம எப்பவும் சார் பேச்சு தானே கேட்போம். திடீர்னு கேட்கலன்னதும் சாருக்கு கஷ்டமா இருக்கும். எப்பவுமே கேக்குற பசங்க இந்த வாட்டி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பசங்களுக்கு டூர் போக பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதையே சார் புரிஞ்சுக்கல. ஏய், இப்ப எதுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நம்ம பண்ணது தப்போ சார் பண்ணது தப்போ? இப்ப சார் நம்ம கிட்ட பேசுறதே இல்லை. நம்மள பார்த்தாலே எதிரிங்களை பாக்குற மாதிரி பாக்குறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏய் அழாதடி, எல்லாம் சரியாயிடும். சார் பழையபடி கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட பேசுவாரு. கண்ணு தொடச்சுக்கோடி, அழாத. வணக்கம் அண்ணாச்சி. வாயா தமிழே, கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரியே இருக்கியா? முதல்ல கை குடியா. அட இருக்கட்டும் அண்ணாச்சி. அட குடியான்ற. வேணாம் அண்ணாச்சி. என்னையா ஆச்சு? கையெல்லாம் இங்க அண்ணாச்சி. எப்படி ஆச்சு? பேனால இருந்து கொட்டிருச்சு. 10 வருஷமா ஒரே பேனா வச்சிருந்தா கொட்டாம என்ன பண்ணும்? இதை விடுங்க அண்ணாச்சி. எச்சமா தானே பார்க்க வந்தீங்க. சாரு மேலதான் இருக்காரு. நான் அவரை பார்க்க வரலையா, ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க கார்ல வந்திருக்கீங்க? அதுவும் இந்த ஏழைய பார்க்க நீங்க ஓடோடி வந்திருக்கீங்க. என்ன அண்ணாச்சி, என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணாச்சி. சரி, என்னையா சப்ஜெக்ட் எடுக்கிற? ஒரே சப்ஜெக்ட் தான், நம்மளுடைய தாய்மொழியை தான் எடுக்கிறேன். தமிழை மட்டுமா எடுக்கிற? ஆமா அண்ணாச்சி. ஏன் கேக்குறீங்க? ஏன் ஏகச்சமா ப்ரொமோஷன் தர போறீங்களா? ஆமா ஐயா, அது ஒண்ணுதான் குறைச்ச. யோ, நீ பேசாம வீட்டுக்கு போ. ஏன் அண்ணாச்சி திடீர்னு வீட்டுக்கு போக சொல்றீங்க? ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா? ஓ, என்ன திமுறா? ஓ வீட்டுக்கு போன்னு சொன்னேன். கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்கு அண்ணாச்சி. ஓ, தமிழ்ல போய் என்னையா அப்படி கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு? வாய் பேச முடிஞ்ச எல்லா குழந்தையும் தமிழ் பேசுது. அத சொல்லி கொடுக்கறதுக்கு நீ வேற ஏன் தெண்டமாங்க? தேவையில்ல, நீ கிளம்பு. அண்ணாச்சி, இருக்கிறதுலயே தொன்மையான மொழினா நம்ம தமிழ் மொழி தான் அண்ணாச்சி. அதுக்கு கண்டிப்பா ஒரு வாத்தியார் வேணும் அண்ணாச்சி. அது என்னமோ கரெக்ட் தான். இங்க பாரு தமிழ், நீ ஆந்திராவிலயோ இல்ல கேரளாவிலயோ போய் தமிழ சொல்லி கொடு. உன்ன வேணான்னே சொல்ல. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்ல என்னத்தையா சொல்லி தர போற? பேசுறத எல்லாரும் பேசிடலாம் அண்ணாச்சி. ஆனா எழுதணும், படிக்கணும். 5வது வரைக்கும் படிச்சாலே பசங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சிடும். படிக்கலாம், ஆனா எவ்வளவு நூல் இருக்கு. திருக்குறள், ஏலாதி, கம்பராமாயணம். யோ, என்கிட்டயே ராமாயணத்தை சொல்லாத. அதெல்லாம் தான் புக்லயே போட்டிருக்காங்களே. பசங்க புக்க பார்த்து படிச்சிட போறாங்க. விளக்கம்னு ஒண்ணு தரணும் அண்ணாச்சி. அதெல்லாம் தமிழ் கைட்லயே இருக்கு. இங்க பாரு தமிழ், நான் நல்லா யோசிச்சிட்டேன். தமிழ்நாட்டுல தமிழ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு வாத்தியாரு, தேவையில்லாத வாத்தியாரு. அதனால நீ கிளம்பிடு. எக்ஸ்ட்ரா கூட ஒரு இங்கிலீஷ் வாத்தியாரை வச்சுக்கலாம். அண்ணாச்சி, நான் கிளம்புறேன். ஆனா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. ஆயிருச்சு. வீட்டுல வீட்டுக்கார அம்மாவோட அதிகாரம் தானே? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டு நிர்வாகத்தை பார்த்தது யாரு? எங்க அம்மா தான். கரெக்டா சொன்னீங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, வீட்டை பார்த்துக்கிட்டா பொண்டாட்டி வந்துட்டாங்கல்ல, அம்மா வேற எங்காவது அனுப்பி வைக்கிட்டு தானே அண்ணாச்சி. யோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அம்மாவை தூக்கி போட்ட முடியுமா? தெய்வம்யா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்த தெய்வம். அந்த மாதிரி தான் அண்ணாச்சி தமிழும். எத்தனையோ புது பந்தங்கள் வரலாம், அதெல்லாம் தமிழுக்கு ஈடாகுமா? அம்மாவுக்கு வயசு ஆகிடுச்சுங்கிறதுனால ஒதுக்கி வச்சிட முடியுமா? மரியாதை தந்து பக்கத்திலே வச்சுக்கணும் அண்ணாச்சி. ஆமா இல்ல? யோ தமிழ், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இருந்தாலும் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறேன். போய் வேலையை பாரு போ. நம்ம வேலைக்கே உழ வைக்கிறான் படுபாய் பாய. அம்மா பாசத்தை சொல்லி குழப்பி விட்டேன்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டே கைப்பமே லெக் கட் போறா. டேய் வந்து ஃபுல்லா ஸ்டெப்பா வச்சிப்பியா வரம்பட. டே கிருமி 4 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சா போதுண்டா, சும்மா தட்டு ஓடி வா. டேய் இந்த பால்ல உருட்டு வர்றனால என் பாடுறா. டேய் பட்டத்துல படுன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையாயிடுச்சுடா. டே கிருமி எதுக்குடா குனிஞ்சா? பால் மூச்சுக்கு நேரா வருது, குனியாம என்ன அடி வாங்க சொல்றியா? டேய் சரிடா மின்னலே. டே லூசே என் பால குடுறா. டேய் ஒழுங்கா பாலை போட்டு போங்க, இல்ல வின்னிங் கொடுங்க. சரிடா நீங்களே வின்றா போங்கடா. சரிடா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்ல தேட போறாங்க, வாங்கடா கிளம்பலாம். டேய் எங்கடா கிளம்பிட்டீங்க? டேய் மின்னல் உடம்பு சரியாயிடுச்சா? சார் வச்சு சரியாயிடுச்சு, இப்ப கை வந்தா இஷ்டம். டேய் கிருமி டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே சொன்னேன், அதுக்கு போய் கோச்சிக்கிற? ஆமா எங்க குரூப்பா கிளம்பிட்டீங்க? செட்டி குளத்துல குளிக்கலான்னு போறோம். ஏய் அதுல பெரிய பெரிய தவக்கெல்லாம் இருக்கான், வேணாம். ஏய் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்ல. மழை பெஞ்சதால தண்ணி அதிகமா இருக்கு, போனா முழுகிட போறீங்க. எங்களுக்கு எல்லாம் நீச்சல் தெரியும்பா. ஏய் சார் வராரடி. ஏய் அக்கா கூட வராங்க, இரு போகாத. ஏய் இப்ப போய் நம்ம சார் கிட்ட பேசணும்னா அக்கா வீட்ல போய் சார் கிட்ட சண்டை போடுவாங்க, வேணாண்டி. டேய் சாருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடலாம்டா. அத நேத்தே பண்ணிருக்கணும், நேத்தினமோ பெருசா பேசாம போயிட்டோம். சார் இப்ப நம்ம மேல கோபமா இருக்க போறாரா? எல்லாம் இந்த பொட்டலத்தால் தான். சரிடா நம்ம இங்க இருப்போம், சார் இங்க வந்தாருனா அப்படியே பேசி நம்ம சமாதானம் ஆயிடுவோம். சார் ஏதாவது கேளுங்க சார், போயிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். என்ன நிக்கிறீங்க? பசங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. நிக்கிறாங்க, பேசலல்ல. சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? வாங்கன்னு சொல்றேன்ல.